ஏன்னா கடந்த 5 வருடங்களில் அமைச்சர்களை பகைத்து கொண்ட பல எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்க. 3 அமைச்சர்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படலை. இல்லை யார் யார் அப்படின்னு சொன்னால், சரி ஓகே, இப்போ அமைச்சர் நேருவை பகைத்து கொண்டு புகார் கடிதம் எழுதின 4 பேரோட சேர்த்து இவங்களுக்கு சீட்டு வந்து இந்த முறை கொடுக்கல. ஆனால் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட எம்எல்ஏ கதிரவனுக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்களாம். ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் தமிழர் தேசம் கட்சி ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. முத்தரையர் சாதி சங்கத்தோட தலைவராக அவர் வந்து கடுமையான ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தை, இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர். செயல் வீரர் சேகர்பாபுனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு களத்தில் ரொம்ப வீரியமாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர். பட் ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் தாமு அன்பரசன் அப்படிங்கிற நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரை பகைத்து கொண்ட எஸ்ஆர் ராஜா தாம்பரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் இருக்கிறாரு. ஏன்னா நேற்று கூட ஒரு வீடியோ வந்திருக்கும். உனக்கு முன்னால சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியுமா உனக்கு? அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில் சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேன். இந்த மாதிரி யாரு சீன் போடுறவங்க, யார் உண்மையா இருக்கிறவங்க எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா அழுதுகிட்டே இருக்கேன். என்ன அர்த்தம் அது? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை பிரச்சாரம் ஒரு பக்கம் பரபரப்பாக பிரச்சாரம் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்காங்க. களமே ரொம்ப சூடாக இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு விஜய் அவர்களும் சரி, அதே போல் ஸ்டாலின் அவர்களும் சரி, ஏன்னா திமுக தலைவர், தாவேக தலைவர், நீங்கள் முதல்வர்லாம் கிடையாது, இப்போ வந்து தேர்தல் கமிஷனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இப்போ 2 பேருமே வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. சீமானவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. முக்கியமான எல்லா தலைக்கட்டுகளும் இன்னைக்கு வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேட்புமனுவை. சரி ரைட், இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, திமுகவை பொறுத்த அளவுக்கு இப்போ தேர்தல்னு வந்துட்டாலே எல்லா கட்சிக்குள்ளேயும் உட்கட்சி பூசல்கள், எனக்கு தொகுதி கொடுக்கல, உனக்கு தொகுதி கொடுக்கலன்ற பஞ்சாயத்து இப்படிலாம் நிறையவே இருக்கும். ஆனால் இதில் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, அமைச்சர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா பல இடங்களில். ஏன்னா அமைச்சர்கள் பொறுத்த அளவுக்கு பல அமைச்சர்கள் மாவட்ட பொறுப்பாளர்களாகவும் பல தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாகவும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது சலசலப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும். இல்லை அவங்க மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் சீட்டு கிடைக்கிறதுல பிரச்சனையாக இருக்கும். இல்லை அந்த அமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வேற அமைச்சர்கள் மேலே ரொம்ப நெருக்கமாக இருந்து இவர்கிட்ட அந்த நெருக்கத்தை காட்டலனா அது ஈகோ கிளாஷில் வந்து சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகள் எல்லா கட்சியிலுமே நடக்கும். இல்லை எந்த கட்சியிலையும் வந்து பாகுபாடுலாம் கிடையாது. இன்னைக்கு திமுக குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து கட்சிகளுடைய பற்றி நம்ம அடுத்தடுத்த அமர்வுலையும் நம்ம பார்க்கலாம். அமைச்சர்கள் எந்த அளவுக்கு திமுகவில் முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்திலையும் முதல்வர் அவர்களோட தோளோடு தோள் நின்று பயணிக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளை வகித்து இருக்கக்கூடியவர்கள் தான் அமைச்சர்கள். பொதுப்பதி யாராக இருந்தாலும் சரி, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, பெண்கள் குற்றச்சாட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு கட்சிக்காக அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றதான் பார்ப்பாங்களே ஒழிய மற்ற விஷயங்கள் என்பது சமூகத்தில் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அதை மட்டும் அந்த நேரத்தில் கண்டித்து பேசுறது இதெல்லாம் வழக்கமாக இருக்கும். இப்போ திமுகவை பொறுத்த அளவுக்கு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க தான் வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களாம் வந்து அதற்கு ஒரு படி மேலங்கிற மாதிரி தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த 5 வருடங்களில் அமைச்சர்களை பகைத்து கொண்ட பல எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, மாவட்ட செயலாளர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏவுக்காக முட்டி மோதி வெளியே வருவாங்க இல்லையா, அப்போ மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையை போடுவாங்க. திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் முட்டுக்கட்டை போடுவாங்க, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அப்படி முட்டுக்கட்டை போட்ட சில சம்பவங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 அமைச்சர்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுக்கப்படலை. இல்லை யார் யார் அப்படின்னு சொன்னால், பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ், இவர் மேலே பெண்கள் குற்றச்சாட்டும் இருந்தது. அதே போல் மோடி எதிர்ப்பை தாண்டி வேற எந்த வகையிலுமே அவர் வந்து களமாடலை அப்படிங்கிற மாதிரி, அதாவது பாசிச எதிர்ப்பை தாண்டி களத்தில் வந்து சரியான முறையில் வேலை செய்யலைன்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது நம்ம களத்தில் போய் நாகர்கோவில், கன்னியாகுமரியான மாவட்டங்களை விசாரித்தா தான் இது கூடுதல் தகவல் நமக்கு தெரியுங்கிறதும் இல்லை, நான் கூடுதலாக சொல்லிக்கிறேன். அமைச்சர் கயல்விழி மனிதவள மேலாண்மை துறையில் அமைச்சராக இருந்தவங்க, அவங்களுடைய செயல்பாடு சரியான முறையில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இந்த முறை அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படலை. கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால இவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல. ஆனால் இவருடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து முன்னுரை மாதிரி. அடுத்து சேகர்பாபு, செயல் வீரர் சேகர்பாபுனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு களத்தில் ரொம்ப வீரியமாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சர். பட் ப்ளஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. பட் இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமன் இவர் கூட கருத்து வேறுபாடில் இருந்ததுனால அவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதாவது அமைச்சர் சேகர்பாபுக்கு எதிராக அவர் இருந்ததுனால அவருக்கு சீட்டு கொடுக்கப்படலை. அதனால் அந்த எக்மோர் தொகுதின்றது தமிழன் பிரசன்னாவுக்கு வந்து அட்வொகேட் டிவிலெலாம் கூட டிபேட் பேசுவார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக தான், அதனால தான் இவருக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அதே போல் சேகர்பாபுக்கே போட்டியாக வந்தவர் தான் திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ தாயகம் கவி. இவருக்கும் வந்து இந்த முறை வந்து சீட்டு ஒதுக்கப்படலை.
வில்லிவாக்கம் எம்எல்ஏவும் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறார். மறைந்த திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் பேரன் வெற்றியழகனுக்கும் இந்த முறை வந்து அவர் தான் வில்லிவாக்கம் எம்எல்ஏ, அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படலை. இந்த 3 தொகுதியிலையுமே சேகர் பாபு தான் மாவட்ட செயலாளராக இருக்கார். அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த 3 தொகுதியும் வருது. நான் சொன்ன எக்மோர், அதே போல் திருவிகா நகர், அதே போல் வில்லிவாக்கம், இந்த 3 தொகுதியுமே வரதுனால சேகர் பாபுவை பகைத்து கொண்டதுனால, அமைச்சரை பகைத்து கொண்டதுனால இந்த எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படலைன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரும் வந்து ராயபுரம் எம்எல்ஏ ஐட்ரி மூர்த்தி, அதே போல் டி நகர் எம்எல்ஏ கருணாநிதிக்கு இந்த முறை வாய்ப்பு அவர் கொடுக்கப்படலை, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வாய்ப்பு கொடுக்கப்படலைன்ற மாதிரி சொல்லப்பட்டு இதுக்கு வந்து இளைஞரணி மாநில நிர்வாகி ஜுபைர் கான் அவருக்கு ராயபுரம் தொகுதியையும், ஏற்கனவே மறைந்த எம்எல்ஏ அன்பழகன் மகன் ராஜா அன்பழகனை டி நகர் தொகுதியிலையும் களமிறக்கி இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மேலே சொன்ன அந்த 2 பேர் உதயநிதி அவர்களோடு கொஞ்சம் முரண்டை பிடித்ததாகவும் செய்திகள்லாம் இருக்கு. தாமோ அன்பரசன் அப்படிங்கிற நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு அமைச்சர், அவர் அந்த அமைச்சரை பகைத்து கொண்ட SR ராஜா தாம்பரத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் இருக்கிறாரு. ஏன்னா நேற்று கூட ஒரு வீடியோ வந்திருக்கும். உனக்கு முன்னால சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு பிறந்த தெரியுமா உனக்கு? அவரோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லையா? அவருக்கு எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? இந்த காரணத்தால நான் இவ்வளவு பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? நீ அழுது சீன் போட்டா நான் உடனே சொல்லிடுவேன். இந்த மாதிரி யாரு சீன் போடுறவங்க யாரு உண்மையா இருக்கிறவங்க எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும். நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், நீ சும்மா அழுதுட்டே இருக்கேன், என்ன அர்த்தம்? அதாவது டிஆர் பாலோட ஆதரவாளர் SR ராஜா பற்றி நம்ம ஐட்டமில் ஏற்கனவே 2-3 வீடியோ நம்ம பேசியிருக்கோம். அவர் அங்கே மக்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி அவர் இது பண்ணுறாரு, சங் பரிவார சிந்தனையில் இருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அவர் நேற்று டிஆர் பாலுடைய வீட்டுக்கு போயிட்டு முறையிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள்லாம் போய் முறையிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுக்காம ஒரு பெண் மருத்துவருக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, வெளிப்படையாகவே தாமோ அன்பரசனை SR ராஜா வந்து எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாரு, அவருக்கு எதிராக தான் இவர் செயல்பட்டு இருக்காரு என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீண்ட காலமாக வைக்கப்பட்டது. அமைச்சரை பகைச்சுக்கிட்டா இந்த மாதிரி நடக்குங்கிறதுக்கு உதாரணமாகவும் இந்த செய்தி வந்து பார்க்கப்படுகிறது. அதே போல காஞ்சிபுரம் எம்எல்ஏ எழிலரசன் இவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு நெருக்கம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மாணவர் அணி மாநில செயலாளராக இருந்தார். செயல்பாடுகளில் சில மாற்றம் இருக்குது. அதே போல கட்சியினரை வந்து சந்திக்க மறுக்கிறாருன்ற காரணத்தை சொல்லி துணை கொள்கை பரப்பு துணை செயலாளராக பொறுப்பு கொடுத்தாங்க, அதை டிகிரேட் பண்ணாங்க. அவருக்கு காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட செயலாளர் சுந்தர் அப்படிங்கிறவரோட பிரச்சனை வந்ததுனால, சுந்தர் யாருன்னா தாமோ அன்பரசனுக்கு ஆளோட இப்போ இருக்கு நான் சொன்ன இந்த எழிலரசனுக்கு பிரச்சனை வந்ததுனால தாமோ அன்பரசனுடைய கை ஓங்கியதன் விளைவாக இன்னைக்கு அவருக்கும் வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற மாதிரியும் செய்திகள் சொல்லப்படுகிறது. அதாவது அமைச்சர்கள் எந்த அளவுக்கு முக்கியமாக திமுக இருக்கிறாங்க, திமுகவினுடைய தலைமை அமைச்சர்களை எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களாகத்தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அமைச்சர் நேரு தனக்கு எதிராக புகார் எழுதிய காரணத்திற்காக 4 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பை இந்த முறை கொடுக்கலன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. லால்குடி சவுந்தரபாண்டியன், அதே போல் ஸ்ரீரங்கம் பழனியாண்டி, துறையூர் ஸ்டாலின், முசிறி தியாகராஜன். ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேகாவினுடைய ஊடக ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய பல நேர்காணலில் நமக்கு வந்து ஐத்தமிழில் கொடுத்துருக்கிறார். அவர் வந்து போட்டியிடுறதும் கூடுதலான தகவல். சரி, ஓகே. இப்போ அமைச்சர் நேருவை பகைத்து கொண்டு புகார் கடிதம் எழுதின 4 பேரோட சேர்த்து இவங்களுக்கு சீட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்கல. ஆனால் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட எம்எல்ஏ கதிரவனுக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம். அதுவும் கதிரவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 5 தொகுதிகளுக்கு நான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிரவன் அமைச்சர் நேரு கிட்ட வந்து சொன்னதன் விளைவாகத்தான் இந்த விஷயம் வந்து, அதாவது இந்த சீட்டு வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. குற்றச்சாட்டுகள் உள்ள எம்எல்ஏக்களை நாங்கள் நீக்கிறோம்னு சொல்லியிருந்தால் கதிரவன் மேலாம் கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது. ஏழைகளுடைய கிட்னின்னா அவ்வளோ மலிவாக போச்சான்ற மாதிரி, அவங்கள வந்து நம்பிக்கை மோசடி பண்ணிட்டாங்க, இப்படி வந்து ஊழல் பண்ணுறாங்க, கிட்னியில் வச்சு முறைகேடு பண்ணுறாங்கன்ற மாதிரி எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அவருக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுங்கிறது உள்ளபடியே ஆச்சரியமாக தான் இருக்குது. செந்தில் பாலாஜி அவங்க நல்லாவே தெரியும், கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர். இவருடைய ஆதரவாளர்கள் வேடச்சந்தூர், அதே போல் குளித்தலை மாதிரியான பகுதிகளில் தன்னுடைய ஆதரவாளரை இறக்கியிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதே போல் லோக்கல் பிரச்சனையும் இருக்குது. தென்காசி தொகுதியிலையும் திருநெல்வேலியிலையும் அங்கே இருக்கக்கூடிய மாநகர செயலாளராக இருந்த சபரீசனுடைய ஆதரவாளர் ஒருத்தருக்கு இந்த முறை சீட்டு, சபரீசனுடைய தம்பியுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக அவருக்கு சீட்டு கிடைச்சிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தென்காசி தொகுதியில் டிஎம்கேவினுடைய இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை, இவர் வந்து கனிமொழி ஸ்டாலினுடைய, அதாவது முன்னாள் முதல்வர் அப்படின்னு தான் சொல்லணும், ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோடு மகன் கலை கதிரவனை வந்து இறக்கி விட்டுருக்காரு. அவன் அப்பாவுக்கு இல்லாமல் மகனையும் சேர்த்து இறக்கி விட்டுருக்கிறாரு. தங்க தமிழ்ச்செல்வன் அவர் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். அவர் வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் ஆண்டிப்பட்டி மகாராஜனுக்கு வந்து இவருக்கும் அவருக்கும் ஆகாது, தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் மகாராஜனுக்கும் ஆகாதுங்கிற காரணத்தினால பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அமைச்சருடைய அனுகூலம் கிடைச்சிடுச்சு அப்படின்னா
அவர் வந்து எம்எல்ஏவாக ஆவதற்கு, எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுக்கான உதாரணமாக அமைச்சர் மூர்த்தியோட ஒரு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால தங்க தமிழ்ச்செல்வனே பிரச்சனைக்கு வந்தாலும் என்னால் எம்எல்ஏவாக ஆயிட முடியுன்ற மாதிரி அவர் வந்து எம்எல்ஏவாக ஆயிருக்கிறாரு. அதே போல் அமைச்சர் அன்பில் மகேஷ் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விராலிமலையில் மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியனுக்கும் அப்பகுதிகளுடைய ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அமைச்சர் அன்பில் மகேஷனுடைய ஆதரவோடு அவர் வந்து இன்றைக்கி ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அமைச்சர்களை பகைச்சிக்கிட்டா என்ன பிரச்சனை வரும், அமைச்சர்களுக்கு ஆதரவாக இருந்தால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபங்கிறதுக்கான உதாரணம். சரி, இதில் இறுதியாக என்ன விஷயம் அப்படின்னா, திமுகவிலும் தாவேக்காவிலும், அதாவது தீய சக்தி தூய சக்தின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய பாஷையில் சொல்கிற மாதிரி 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. என்னடா போட்டி அப்படின்னா, யார் உண்மையிலே தீய சக்தி, யார் உண்மையிலே தூய சக்திங்கிறது தான் போட்டி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாஜகவோட படம் காட்டி தான் பாஜக உள்ளே வந்துரும்பாயின்னு சொல்லி திமுக இஸ்லாமியர் வாக்குகளையும் தலித் சமூகத்தின் வாக்குகளையும் சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளையும் வாங்கிட்டு இருக்காங்கன்ற விமர்சனம் நீண்ட காலமாக வைக்கப்பட்டு இருக்கிறதோட அடிப்படையில் RSSஐ சார்ந்த செல்வகுமார் அப்படிங்கிற தமிழர் தேசம் கட்சி ஒரு தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அவர் யாரும் நத்தம் தொகுதியை வந்து அவருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. முத்தரையர் சாதி சங்கத்தோட தலைவர் அவர் வந்து கடுமையான RSS பிஜேபி சித்தாந்தத்தை, இந்துத்துவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நபர். வேங்கைவேல் விவகாரத்தில் கூட அந்த பாதிக்கப்பட்ட அந்த சமூகத்தின் மேலே தான் பழிய போட்டு அவர் வந்து பிரச்சாரத்தை பண்ணாருங்கிற மாதிரியும், அந்த தலித் இளைஞர்கள் மீது அவர் வந்து இது பழியை சுமத்தி தங்களுடைய குற்றமிழைத்த அந்த இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய வேலை செஞ்சாருன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு. அவருக்கு திமுகவில் இடம் கொடுத்துருப்பது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகவும் கேள்வியாகவும் மாறி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, விஜய் வந்து பிஜேபி பி டீம், சீமான் பிஜேபி பி டீம், பாஜக வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சூறையாடுன்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் வைக்கக்கூடிய திருமாவளவனோ இல்லை இருக்கக்கூடிய வைகோவோ இன்ன பிற கட்சிகள் சிபிஎம் சிபிஐ கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சாங்களா கவனிக்கலையான்றது தெரியல. உங்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு RSSஐ சார்ந்த, உங்கள் கூட்டணிக்குள்ளேயே ஒரு இந்துத்துவ அமைப்பை சார்ந்த ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இதை ஏன் நீங்கள் இன்னும் கேள்வி உட்படுத்துகின்ற விமர்சனம் கடுமையாக இப்போ வைக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுத்த ஒரு இடத்துலையும் அவங்க வந்து ஆளை நிறுத்திக்கிட்டாங்க. அதுவும் நிறுத்தினால யாருன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தவர், இங்கே வந்து அவர் நிப்பாட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ண அதே திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி வாயை திறக்கலை. வாயை திறந்தால் திமுக கொடுத்து எட்டிங்க ஏதாவது ஒன்று பிடிக்கணுமாங்கிற பயமா என்னங்கிறது தெரியல. திருமாவளவன் அப்படி பயப்பட மாட்டார் நான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஏன் அவர் இன்னும் பெருசுப்படுத்தலைன்றது தெரியல. சரி, திமுக தான் தீய சக்தியாச்சு, அவங்க இப்படி பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. தாவேக்கா தூய சக்தி இல்லை. சரி, அவங்க என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெகநாத் மிஸ்ரா அப்படிங்கிறவர் இப்போ சமூக வலைதளங்கள் இப்பயும் அது வந்து சன் நியூஸ்லாம் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் அந்த மேடையில் பேசுகிறாரு, அவர் செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் போல், நான் எந்த கட்சிக்கும் ஆதரவானவன் கிடையாது, நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் சாதி வெறியன்தான் சொல்லி வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நபருக்கு கம்பம் தொகுதியை எதுக்கு ஒதுக்குனார் விஜய் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுருக்குறாங்க. அதாவது சாதி மதத்தை வச்சு அரசியல் செய்யக்கூடாதுன்னு உங்கள் பாட்டுலலாம் நீங்கள் பாடுறீங்க. அதே போல் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாகவும் அதை வச்சுருக்கீங்க. அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறீங்க, பெரியாரை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி சாதியை பொதுவெளியில் பொதுமக்களுக்கு மத்தியில் ஊடகங்கள் பார்க்க, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க ஒருத்தர் வந்து நான் சாதி வெறியன் தான் ஒருத்தர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு. அவருக்கு நீங்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலே இங்கே தீய சக்தி தூய சக்தி யாருங்கிற கேள்வியை பலரும் வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இதை டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல, தாவேக்கா தான் தூய சக்திங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ண முடியாதுல்ல, எப்படி உங்களால் அதை கிளைம் பண்ண முடியுங்கிற கேள்வியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக ரொம்ப சூடாகவே இயங்கிட்டு இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிமுகவில் எப்படி சீட்டு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க, திமுகவில் புதுசாக யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி எப்படி களம் காண போகிறது, இன்றைக்கி விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிராக அமைய போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். நன்றி.